இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் ஆன்சைட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சைட்டி வரணும், டிப்ரெஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அந்த லைஃப் ஸ்டைலையும் தாண்டி இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா அந்த ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் செரட்டோனின் டோபமின் அப்படின்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டோபமின் இருக்கு, அதை வந்து ஹாப்பி ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா அவங்களோட ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து எப்படி பார்க்குறாங்க, எப்படி கற்றுக்குறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து கவர்ன் பண்ணுறது வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ் தான். ஸோ அது வந்து கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு படபடப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போது வந்துட்டு அவங்களால வந்து ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது, ஒரு கவனமே செலுத்த முடியாது. இதே மாதிரி செரட்டோனினும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரே இடத்துல வந்து உட்கார வைக்கும். அப்படியே அவங்களால வந்து ஒரு திங்கிங் கூட வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் எதுலையுமே போகவே போகாது. மூவ்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இருக்காது. அப்படியே ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு லேசினஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் ஹார்மோன்ஸ் தான். அது பிசிக்கல் பாடியும் சரி மென்டல் பாடியும் சரி ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து பேலன்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனையும் சரி அவங்களுக்கு வந்துட்டு லேர்னிங் கெப்பாசிட்டியும் சரி அவங்களுக்கு ஒரு வந்துட்டு ஒரு ஆக்டிவா இருக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியும் பை அக்குபங்க்சர். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 100% ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் யூ வில் கெட் ரிலீஃப். கண்டிப்பா இது நடக்கும். ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இதை நீங்க உணர்வீங்க. ஒரு பால்பிட்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பால்பிட்டேஷன்லயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீடில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்து அந்த பால்பிட்டேஷன் குறைஞ்சிடும். அப்போ அந்த ஆன்சைட்டி இருக்காது, ஒரு மைண்ட் வந்து காம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் யாரால பண்ண முடியும்னா 100% அக்குபங்க்சரால முடியும். நிறைய பேருக்கு வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வந்து எக்ஸாம் டைம்ல வருவாங்க, எங்களால வந்துட்டு கவனம் செலுத்த முடியல. 10th +2 படிக்கிற பசங்க நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். அவங்களால வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஒரு பயம் வரும். பயத்தினால பதட்டத்துல அவங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியாது. ஐயோ எக்ஸாம் ஃபியர் வந்துடும், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து மைண்ட் காம் பண்ணி அவங்கள வந்துட்டு நல்ல ஒரு படிப்பு மெமரி பவர் எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா 100% அக்குபங்க்சர் பண்ணுது. ஸோ நீங்க வந்து தயங்காம இதை நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. நீங்க வந்து நல்ல மைண்டை வந்து ரொம்ப காம் பண்ணும். ஸோ தட் நீங்க படிச்சதும் வந்து ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தையுமே தூண்டக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்னன்னா கண்டிப்பா 100% அக்குபங்க்சர் தான். நீங்க ஒரு முறை நீங்க எடுத்து பாருங்க. ஸோ தட் நீங்களே வந்துட்டு இதுல இருந்து புரிஞ்சுப்பீங்க இது எவ்வளோ ஒரு வேல்யூவா இருக்குன்னு சொல்லிட்டு.